வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2 டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 6 இறக்கிட்டானுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஷீ இஸ் பேக். ஜெசிகா ஜோன்ஸ் இந்த எபிசோட்ல இறக்கிட்டாங்கங்க. அதுவும் அவளை இறக்கினதுக்கான காரணமே ஒரு சம்பவம் பண்றதுக்காக தான். அண்ட் அது வேற மாதிரி இருக்குங்க. அதுவும் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம கிங் பின் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அதே ஆட்டத்துல நம்ம கிங் பினுக்கு இன்னொரு மொட்டை அடிக்க போறாங்கங்கிறத இந்த எபிசோட்ல தெளிவா புரிய வச்சிடறாங்க. அதனால எல்லாத்தையுமே இந்த எபிசோட்ல மொத்தமா பிரிச்சு மேஞ்சிடுவோம். சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் நம்ம ஃபிஸ்க் கிட்ட தான் வரும். இந்த இடத்துல நம்ம ஃபிஸ்க் வெனசாவை இழந்ததுல பயங்கர கோவத்தோட மனசொடைஞ்சு உட்கார்ந்து இருப்பாருங்க. அண்ட் அப்ப நம்ம ஃபிஸ்க் ஆறுதல் படுறதுக்காக டாக்டர் ஹொராஸ் மேரட்டி வந்திருப்பாரு. அண்ட் அதுதான் அவரோட வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையே இருந்திருக்காது. ஏன்னா ஹொராஸ் மேரட்டி வெனசாவை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்றேங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பாரு. பட் வெனசாவை காப்பாற்ற முடியல. சோ அதனால இதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சா என்ன முடியலன்னா என்னன்ட்டு அந்த இடத்துல ஹொராஸ் மேரட்டிய உடச்சு போட்டுருவாருங்க. ஏன்னா டேய் ஃபிஸ்க பத்தி தெரிஞ்சுமாடா இதெல்லாம் பண்றீங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபிஸ்க் அந்த இடத்துல முச்சு விட்டு அப்படியே வெளியில போக அப்ப அந்த இடத்துல பக்க ஒரே ஒரு பார்வை தான் பார்த்துட்டு போவாரு. ஆனா அந்த இடத்துல பக்குக்கு புரிஞ்சிடும் ஹொராஸ் மேரட்டி பாடியை கிளியர் பண்ணுன்ட்டு. சோ அவன் அப்படியே அந்த ரூம்குள்ள போக அப்படியே நம்ம வெனசாவோட ஃபியூனலுக்கு தான் வரும். அண்ட் அங்க ஏவிடி ஃபாலிங்ல இருந்து எல்லாருமே மொத்தமா அந்த இடத்துல அசெம்பிள் பண்ணி தான் அந்த ஃபியூனல் நடந்துட்டு இருக்கும். அண்ட் அங்க தான் 2 எபிசோட தலைமறைவா இருந்த ஹெதரை காமிச்சிருப்பாங்க. தென் இந்த ஃபியூனல் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு பேரலா மிஸ்டர் சார்ல்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம மிஸ்டர் சார்ல்ஸ்க்கும் ஃபிஸ்க்குக்கும் சின்னதா ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். ஏன்னா அந்த நார்த்தன் ஸ்டார்ஷிப்ல வந்த எல்லா வெப்பன்ஸும் கினி பசார்ல நடக்கிற அந்த வாருக்கு தான் போயிருக்கணும். பட் அதுக்கு என்னதான் மேர்ஃபிஸ்க்கு அந்த சப்ளைஸ் எல்லாத்தையுமே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் மேர்ஃபிஸ்க்கு எந்த ஆக்ஷனுமே எடுத்துக்க மாட்டாருங்க. சோ அதனால இப்ப மிஸ்டர் சார்ல்ஸ் என்னோட சப்ளைஸை நானே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துக்கிறேன்ட்டு அந்த ரெட் போட்டுக்கு ஆளுங்களோட மொத்தமா வர அந்த இடத்துல அவர் சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா அந்த இடத்துல ஒரு வெப்பன்ஸ் கூட இருக்காதுங்க. ஏன்னா நம்ம கிங் பின் அவர் ஆரம்பிக்க போற அந்த ஆட்டத்துக்கு இங்க இருந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே தான் ஏவிடி ஃபாலி கிட்ட கொடுத்திருக்காரு. சோ அதனால அந்த போர்ட்ல எந்த வெப்பன்ஸுமே இல்லாததை பார்த்த நம்ம சார்ல்ஸ் செம்மையா கடுப்பாக அப்படியே இந்த சைடு நம்ம ஃபிஸ் அந்த ஃபியூனல் முடிச்சுட்டு வெளியில போவாரு. அப்பதான் கரெக்டா இன்ட்ரோ இறக்குறாங்க. அண்ட் அது முடிஞ்சதும் நமக்கு அப்படியே ஒரு வீடை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் என்னமோ ஃபிளாஷ்பேக்னு தான் நினைச்சேன். ஆனா அங்க இருக்கிற குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் நம்ம ஜெசிகாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம்ட்டு. ஏன்னா அந்த குழந்தை நம்ம லூக் கேஜ்க்கும் ஜெசிகாக்கு பிறந்த குழந்தைங்க. அண்ட் அவளோட பேர் தான் டேனியல் கேஜ். அண்ட் ஜெசிகாவை காமிச்சது ஆக்ஷன் இல்லாம இருக்குமா? சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேங் கன் எல்லாம் எடுத்துக்கிட்டு டேரக்டா நம்ம ஜெசிகாவோட வீட்டுக்கு வந்திருப்பானுங்க. அண்ட் அப்புறம் என்ன அங்க வந்த எல்லாருமே நம்ம ஜெசிகா போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் ஸ்டன் கிரேனேட் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள வீசிருப்பான். அண்ட் அதை அந்த குழந்தை ஏதோ சொப்பு சமாளிச்சு அதை வச்சு விளையாட்டு இருக்கும். பட் அந்த ஸ்டன் கிரேனேட் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெசிகா அங்க இருந்த எல்லாருமே போட்டு தட்டு அந்த ஸ்டன் கிரேனேடையும் வந்து டிஃப்யூஸ் பண்ண அந்த இடத்துல நமக்கு ஜெசிகா ரிவீல் பண்ணுவாங்க. பங்கமா இருக்கும். அண்ட் இப்போ அப்படியே நமக்கு பிராங்க் இருந்த அந்த ஹைடட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. ஆனா அங்க நம்ம புல்ஸோட உடம்புல இருக்கிற புல்லட் எடுக்கிறதுக்காக நம்ம சோல தங்க டேர்டெவில் கூப்பிட்டுருக்காரு. பட் ஆக்சுவலா நம்ம டேர்டெவில் கிளாட் டெம்பிள் தான் கூப்பிடுவாருன்னு நினைச்சிருப்போம். ஆனா இல்லங்க நம்ம சோல தங்க கூப்பிட்டுருக்காரு. தென் வந்த வேலையை முடிச்சு நம்ம சோல் ஏஞ்சலோட அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அப்பதான் நம்ம டேர்டெவிலுக்கும் கேரனுக்கும் சின்னதா ஒரு சண்டையே ஆரம்பிக்குது. அதாவது நம்ம கிங் பினுக்கும் டேர்டெவிலுக்கும் நடக்கிற அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா யாரோ ஒருத்தங்க செத்தாதான் முடிவுக்கே வரும். பட் நம்ம டேர்டெவில் அந்த மாதிரியான பண்ற ஆளே கிடையாதுல. ஏன்னா நம்ம டேர்டெவிலை பொறுத்தவரைக்கும் ஒருத்தங்களோட உயிர் எடுக்கிறதுங்கிறது நம்மளோட கையிலே கிடையாது. சோ அதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க டிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம கேரனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஸ்லியை கொல்லும் போது அவங்களும் தன் கையால ஒரு உயிர் எடுத்துருமே தான் நினைச்சாங்களே தவிர அந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல விஸ்லி அவங்க சுடாம இருந்திருந்தா விஸ்லி இவங்களை போட்டு தள்ளியிருப்பான். சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கிங் பினா நீயானுங்கிற மாதிரி யோசிக்கும் போது நீ ஏன் நான் எடுத்த முடிவு எடுக்க மாட்டேனுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சண்டை போயிருக்குமே. பட் அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள நம்ம கேரனுக்கு ஜெசிகா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதுவும் அந்த மெசேஜ் நம்ம டேர்டெவில ஒரு இடத்துக்கு வர சொன்னதா தான் இருக்கும். சோ அதனால டேர்டெவில் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுவும் புல்ஸை கேரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போய்ப்பாரு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கேரன் கிட்ட வெஞ்சன்ஸ் எப்பவுமே ஜஸ்டிஸா ஆகான்னு சொல்லிட்டு தான் தலைவன் அங்க இருந்து கிளம்பிருப்பான். ஆனா அந்த லைன் நம்ம கேரன் கேட்ட கேள்விக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விஸ்லியை கேரன் கொல்லும் போது அந்த இடத்துல வெஞ்சன்ஸே கிடையாது. அதாவது நம்ம கேரன் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அந்த இடத்துல கொன்னாங்களே. சோ அதனால நம்ம கேரன் பண்ண ஜஸ்டிஸ் கீழ வந்துரும்னே வெச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல கேரன் எதுக்காக கிங் பின்னை கொல்ல சொல்றாங்க? நம்ம ஃபாகே கொன்னதுனால தான். அதாவது இந்த இடத்துல வெஞ்சன்ஸ் இருக்குது. சோ அதனால தான் தலைவர் வெஞ்சன்ஸ் எப்பவுமே ஜஸ்டிஸா ஆகாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அதை நம்ம கேரன் ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியல. பட் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி வெனசாவோட ஃபியூனல் பார்ட்டிக்கு தான் வரும். அண்ட் இங்க நம்ம ஷீலா கிட்ட கவர்னர் அடுத்த எலெக்ஷன் நீ ஏன் மேயரா நிக்க கூடாதுன்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா மேயர் ஃபிஸ்க்கு ஓரளவுக்காச்சு கண்ட்ரோல்ல வச்சிருந்தது நம்ம வெனசா மட்டும்தான். ஆனா இப்ப அவளும் இல்ல. சோ அதனால ஃபிஸ்க் இப்ப யாரோட கண்ட்ரோலும் இல்லாம ஒரு பயங்கரமான ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. சோ அதனால ஃபிஸ்க தடுக்கிறதுக்கு அவர் பதவியில இருந்தா இறக்கி ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷீலாவை நிக்க சொல்லிருப்பாங்க. அதுவும் அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் கவர்னரே கொடுக்கறதா சொல்லிருப்பாங்க. சோ நான் முன்ன எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்த ஷீலா இயாகோவா மாற ஆரம்பிச்சிருப்பாங்களோ. ஏன்னா பிராண்ட் நியூ டேல அவங்கள தான் மேயரா காமிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தனா அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதா தாங்க இருந்தாவணும். பட் யாருக்காச்சும் இயாகோனா என்னன்னு தெரியலனா நான் அந்த எபிசோடோட பிரேக் டவுனை மேல டிராப் பண்றேன். தேவையானவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ அப்படியே நம்ம டேனியல் கிட்ட தான் வரும். அண்ட் டேனியல் கிட்ட இன்ஃபர்மேஷனை கறக்கிறதுக்காக மறுபடியும் பிபி அந்த வெனசாவோட ஃபியூனல் பார்ட்டிக்கே வந்திருப்பா. அதான் மாட்டினா டேனியல் தானே மாட்டுவான். அதனால ஜாலியா அப்படியே கிளம்பி வந்துடுறது இல்ல. அண்ட் இதுல டேனியலுக்கு இன்னைக்கு பர்த்டே வேற. சோ அதனால அதை செலிப்ரேட் பண்றதுக்கு எங்க போலான்னு வேற கேட்டிருப்பா. பட் அதுக்கு டேனியல் நான் செலிப்ரேட் பண்றதுக்குலாம் எங்கேயும் போல, நான் என்னோட அம்மாவை பார்க்க தான் போறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா பிபி அப்பயும் விடுறதா இல்ல. இவன்
கிட்ட இருந்து எப்படியே கறந்தே ஆகணும்ட்டு உங்க அம்மாவை பக்கம் நானும் வரணுங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் அப்பதான் கரெக்டா அந்த இடத்துல பக் வந்து நம்ம டேனி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுவும் பிபியை பத்தி பேசுறதுக்காக. அதாவது நம்ம பக் பிபியை ரொம்ப நாளாவே நோட் பண்ணிட்டு இருக்கான் போலங்க. லைக் இவன் தான் அந்த லீக்கரா இருக்குமோன்னு. சோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம டேனியல் கிட்ட அவன் அந்த ரெஜிமெண்ட் 22ல இருக்கும்போது அவங்க டீமுக்குள்ள இருக்கிற உளவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க உருவாக்குன டெக்னிக்கை பத்தி சொல்லியிருப்பான். அதுதான் பேரியம் மீல் டெஸ்ட். அதாவது தன்னோட டீமுக்குள்ள இருக்கிற உளவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட ஒரு ஃபேக்கான நியூஸ் சொல்லி அது வெளியில லீக் ஆகுதானுங்கிறத செக் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல டேனியல் கிட்ட பிபிக்கு ஒரு ஃபேக்கான நியூஸ் நீ சொல்லு, அது வெளியில லீக் ஆகுதா இல்லையானுங்கிறத வச்சு அவதான் லீக்கரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ பிபிக்கு நம்ம பக் இந்த இடத்துல சங்க ஊத ஆரம்பிச்சிருப்பான். ஆனா நூலிலே மிஸ் ஆயிடுச்சுங்க அந்த கரடி. பட் அது அந்த சீன் வரும்போது பார்ப்போம். சோ அதனால இப்போ அப்படி நம்ம ஹெதர் கிட்ட தான் போறோம். நீங்க ஹெதரும் நம்ம வெனஸா இறந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா ரொம்பவே அது வித்தியாசமா இருக்கும். லைக் நம்ம வெனஸா போட்டு ஒரு கம்பல் அவ எடுத்து வச்சுப்பா. அதுவும் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம அண்ட் அதோட மட்டும் இல்லாம கண்ணாடி முன்னாடி நின்னு மியூஸ் எதிர்பார்த்திருப்பா. அண்ட் அதுக்கேத்த மாதிரி கேமரா ஸ்லைட் ஆகி இருக்கும். ஆனா அந்த இடத்துல மியூசிக்கு பதிலா நம்ம பக் கேஷ்மேன் வந்திருப்பான். அண்ட் பக் கிட்ட தான் ஹெதர் ஃபர்ஸ்ட் டைம் அவ என்ன மாதிரியான நிலைமையில இருக்கானுங்கிறத பத்தி சொல்லிருப்பா. லைக் மியூஸ் நம்ம ஹெதரை கொல்ல பார்த்தால அந்த விஷயம் நம்ம ஹெதருக்கு ஒரு விதமான ட்ராமாவா மாறிக்குது. சோ அதனால பக் நம்ம ஹெதரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக மியூஸ் அவளை என்ன பண்ணானோ அதையே இவளை பண்ண சொல்லியிருப்பான். அதாவது மியூஸ் நம்ம ஹெதரை கழுத்து நெரிச்சிருப்பால அதை நம்ம ஹெதரை பண்ண சொல்லியிருப்பான். அதுவும் அவன் மேலேயே. பட் அதுக்கு ஹெதர் என்னதான் ஆரம்பத்துல முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க கொஞ்ச நேரத்திலே நம்ம பக்க கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம பக்கால ஹோல்டு பண்ண முடியாத அளவுக்கு. சோ நம்ம ஹெதர் கொஞ்சம் கொஞ்சமா மியூஸா மாறிட்டு இருக்கிறத காட்டுறாங்களே. ஆனா அவங்க இன்னமும் முழுசா மியூஸா மாறாம அவங்களுக்குள்ள இன்னமும் கொஞ்சோண்டு அந்த ஹெதர் இருக்கா. அதனாலதான் இந்த நம்ம பக்கையும் விட்டுருப்பாங்க. அண்ட் மியூஸ் வர எல்லா ஷாட்டும் மொத்தமா ரொட்டேட் ஆகாம ஸ்லைட் ஆகி அப்படி நின்னுடுது. ஆனா அது எப்போ மொத்தமா ரொட்டேட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இந்த சீசனோட முடிவுல நடக்கலாம் நினைக்கிறேன். அண்ட் அதோட நம்ம ஹெதர் சீசன் 3ல தான் ஒரு வில்லியா வருவாங்களோன்னு நினைக்கிறேங்க. பட் அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்தே பார்ப்போம். அண்ட் இப்போ அப்படியே நம்ம மேல் ஃபிஸ்க் கிட்ட தான் வரோம். நீங்க மிஸ்டர் சார்ல்ஸ் ஃபிஸ்க்கு கால் பண்ணி நீ தோத்துட்ட அதுக்காக எல்லாருமே தூக்கணுமா என்ன, சோ ஒழுங்கா என்னோட சப்ளைவை என்கிட்டே கொடுத்துரு, என் நம்பிக்கை நீ வீணாக்க மாட்டதான் நினைக்கிறேன்னு அந்த இடத்துல மிஸ்டர் சார்ல்ஸ் நம்ம ஃபிஸ்க மிரட்டுற மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஆனா அதுக்கு ஃபிஸ்க் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த காலை கட் பண்ணிடுவாருங்க. நீங்க இந்த எபிசோட் முழுக்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நம்ம ஃபிஸ்க் ரெண்டே இடத்துல மட்டும் தான் வாய் திறந்து இருப்பாரு. அதுல ஒன்னு நம்ம வெனஸாவோட ஃபியூனல் இருப்போ அண்ட் இன்னொன்னு நம்ம டேர்டெவில் கிட்ட. சோ தலைவை இதுக்கப்புறம் பேச்சு இல்ல வீச்சுங்கிற மாதிரி இறங்கிடாம போலங்க. அண்ட் அப்ப அப்படியே இந்த நம்ம வெனஸா இறந்ததை நினைச்சு சில பொதுமக்களும் வருத்தப்பட்டு அந்த சிட்டி ஆஃப் ஆல்லே உங்களுக்கு சின்னதா ஒரு மானுமெண்ட் உருவாக்க பார்த்திருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம குட்டி புலியோட ஃப்ரெண்ட் ஜாவி ரெசிஸ்டன்ட் ரெபெல்ங்கிற ஒரு கேங்க உருவாக்கி வெனஸாவை நினைச்சு யாருமே வருத்தப்படாதீங்க, இவங்க எல்லாருனால தான் நம்ம சிட்டி இந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஹுட்னு எல்லாருமே ஏவிடிஎஃப் ஆல காண போனதுக்கான காரணம் இவங்க எல்லாரும் தானே. அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு டீம் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா இந்த எபிசோடோட முடிவுல பாத்துருவீங்க அந்த சின்ன ஒரு டீம் தான் ஒரு பெரிய கூட்டமாவே மாறி இருக்கும். பட் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி டேர்டெவில் கிட்ட தாங்க வரும். தலைவன் நம்ம ஜெசிகா சொன்ன இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஜெசிகாவும் வந்துருவா. ஆனா செம்ம கடுப்புல வந்திருப்பா. ஏன்னா இதுல அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்லிதான் தலைவன் இந்த நார்த்தன் சர்ச்சிப்பை பத்தி ஜெசிகாவை விசாரிக்க சொல்லியிருப்பான். ஆனா இன்னைக்கு அவளோட குழந்தையோட அவ வீட்டுல இருக்கும் போது அவ வீட்டுப்படியை ஏறி அவளை போட்டுறதுக்காக ஆளுங்க வந்திருப்பாங்க. ஆனா அங்க வந்தது ஏவிடிஎஃப் ஆளுங்களே கிடையாதுன்னு சொல்லியிருப்பா. ஏன்னா அவங்க எல்லாருமே மிஸ்டர் சார்ல்ஸோட ஆளுங்க. ஆனா மிஸ்டர் சார்ல்ஸ் நம்ம ஜெசிகா நார்த்தன் சர்ச்சிப்போட லிங்க் ஆகிக்கிறதுனால தான் அவளை போட்டுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காரா இல்லனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் நம்ம ஜெசிகா போலியக்க பவர்ஃபுல்லான ஹியூமன்ஸ் எல்லாம் மொத்தமா ஒரே குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ மிஸ்டர் சார்ல்ஸ் நம்ம வேலண்டினாக்கு வேலை செய்யற மாதிரி தான் காட்டுறாங்க. சோ வேலண்டினா தண்டர்போல்ட்ஸ் மாதிரி இன்னொரு டீம் உருவாக்க பாக்குறாங்களோ தெரியல. ஆனா அதுக்கு நம்ம ஜெசிகாவையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜெசிகாக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல போல. பட் நம்ம ஜெசிகா போல இருக்கிற மத்த என்ஹான்ஸ்டு ஹியூமன்ஸ்லாம் அதை அக்செப்ட் பண்ணி போயிருக்காங்க. ஆனா அந்த விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஜெசிகா கொஞ்சோண்டு நிறுத்தி சொல்லிருப்பாங்க. அண்ட் அப்படி நிறுத்தி சொல்லும் போது நம்ம மேட்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. லைக் அதுல அக்செப்ட் பண்ணி போனதுல நம்ம லூக் கேஜும் போன மாதிரி தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மா தெரியலங்க. பட் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெசிகா அடிப்பட்ட விஷயத்தை நம்ம டேர்டெவில் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுவும் அவளோட ரிப்கேஜ் உடஞ்சி அதனால அவ மூச்சு விட ஸ்ட்ரகிள் பண்றது மூலமா கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஜெசிகா தான் என்ன ஸ்டுடியோ ஆச்சு இவளுக்குலாம் எப்படி அடிப்படும் கேட்டீங்கன்னா நம்ம ஜெசிகாக்கு டேனியல் கேஜ் பிறந்ததுல இருந்தே அவளோட பவர்ஸ் எல்லாமே விட்டு விட்டு வர ஆரம்பிச்சிருக்குது. லைக் கொஞ்ச நேரத்துக்கு அது பவர்ஸ் எதுவுமே இல்லாம பிளாக் ஆன மாதிரியும் மறுபடியும் அந்த பவர்ஸ் எல்லாமே வந்த மாதிரி சொல்லிருப்பா. சோ அதனால தான் நம்ம தலைவன் டேர்டெவிலும் மத்தவங்களுக்கு அடிப்பட்டு இருந்தா கூட ஓகே, ஆனா உனக்கு எப்படிமானுங்கிற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியத்தோடவே கேட்டிருப்பாரு. தென் இப்ப இவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா என்னதான் அந்த நார்த்தன் ஷார்ஷிப்ல இருக்கிற எல்லா வெப்பன்ஸும் மிஸ்டர் சார்ல்ஸோடதாவே இருந்தாலும் இப்ப நம்ம கிங் பின் மிஸ்டர் சார்ல்ஸை ஏமாத்தி அந்த மொத்த வெப்பன்ஸையும் ஏவிடிஎஃப் மூலமா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதை தடுத்து நிறுத்ததுக்காக தான் ஜெசிகா நம்ம டேர்டெவில கூப்பிட்டுருக்காங்க. தென் அப்புறம் என்ன அந்த இடத்துல ஒரு பங்கமான ஒரு ஃபைட் நடக்குது. அதுவும் நம்ம டேர்டெவில ஜெசிகாவை டீம் போட்டு அடிக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சண்டேல நம்ம ஜெசிகா பவர் அடிக்க வரும்போது அந்த இடத்துல பவர் பிளாக் ஆயிருக்குங்க. சோ அந்த பவர் பிளாக்கிங்கிறது ஏதோ ரீசனுக்காக தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா எதுக்காகன்னு தெரியல. தென் அந்த இடத்துல இந்த எல்லாருமே அடிச்சு விட்டு அந்த மொத்த இடத்துமே பிளாஸ்ட் பண்ணிட்டு தான் அங்க இருந்து ரெண்டு
பேருமே கிளம்புறாங்க. ஆனா எந்த உயிர் சேதமும் நடக்காத மாதிரியான ஒரு பாம் பிளாஸ்ட் நடத்திட்டு போயிருப்பாங்க. அண்ட் இப்போ அப்படியே நம்ம டேனியல் கிட்ட வரும். டேனியல் நம்ம பிபியை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட ஸ்டாட்டன் ஐலாண்டுக்கு வந்திருப்பான். அண்ட் அந்த இடத்துல நம்ம பிபி கிட்ட பக் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் சொல்லிருப்பான். லைக் வெனசா இறந்ததுக்கு அப்புறம் ஃபிஸ்க் ரீ எலெக்ஷன்ல நிக்க போறது கிடையாதுன்னு. அண்ட் அதை கேட்டதும் பிபி என்னதான் கொஞ்சம் யோசிச்சாலும் உண்மையிலே அதை நம்பிடுறாங்க. அண்ட் இப்போ சின்னதா ஆரம்பிச்ச அந்த ரெசிஸ்டன்ட் ரிபேல் சிட்டி ஆஃப் ஆலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமாவே திரண்டிக்குது. சோ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஏவிடிஎஃப் ஆளுங்க எல்லாமே கிளம்பிட்டு இருக்க. அப்போ எபிசோட் நம்பர் 3ல நம்ம டேர்டெவிலுக்கு உதவி பண்ண ஏவிடிஎஃப் சேர்ந்த ஆலன் மேல நம்ம பவலுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வருதுங்க. ஏன்னா அந்த எபிசோட்லயே ஆக்சஸ் கார்டை நம்ம டேர்டெவில் கிட்ட அவன் கொடுத்துருப்பாங்க. சோ அதனால ஆலனுக்கு இன்னொரு ஆக்சஸ் கார்டு கொடுக்கும்போது நம்ம பவலுக்கு சின்னதா அவன் மேல ஒரு சந்தேகம் வருது. அண்ட் அதனாலே பவல் ஆலன் கூட சேர்ந்து அந்த ரைடு கிளம்புறாங்க. அண்ட் இப்பதான் அப்படி இந்த சரி புல்சை மயக்கத்துல இருந்தே முழிச்சிருப்பான். அண்ட் முழிச்சு நம்ம கேரனை பார்த்ததுமே ஏன்னா ஃபாகியை கொலை பண்ணிட்டு இன்னமும் உயிரோட உன் எதிர்க்க தான் உட்காந்து இருக்கிறேன். டக்குன்னு ஒரு கன் எடுத்து என்ன போட்டு தள்ளதை விட்டுது ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு கேட்க நம்ம கேரனும் புல்சை சொன்ன மாதிரி ஒரு கன் எடுத்து போட்டு தள்ள வந்திருப்பாங்க. ஆனா அப்பா அந்த இடத்துல நம்ம டேர்டெவில் வந்து நம்ம கேரனை தடுத்துருவாரு. சோ அதனால கேரன் அந்த இடத்துல செம்மையா கடுப்பாய்ப்பாங்க. ஏன்னா நம்ம டேர்டெவில் கிங்பின் புல்சை மாதிரியான கெட்டவங்களை காப்பாத்துறதுக்காக ஏகப்பட்ட நல்லவங்களை சாக விட்டுறாருல. சோ அதனால உன்னால இவங்களை கொல்ல முடியலனா நான் பண்றேன், நீ கொஞ்ச நேரம் வெளியில நின்னா மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அண்ட் ரொம்பவே முக்கியமா கிறிஸ்டோபி விட்னஸ் ப்ரொடெக்ஷனுக்கு போகல. ஏன்னா குறுக்க நம்ம பக் பூந்து போட்டு தள்ளிப்பான. அதனாலதான் அண்ட் பிபி இன்னமும் அவங்க கொடுத்த அந்த எஸ்டி கார்டை வச்சு பிராட்காஸ்ட் பண்ணல. சோ அதனால இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் மாறிட்டேன்னு சொல்லிருப்பாங்க. அண்ட் இந்த விஷயம் நம்ம டேர்டெவில லைட்டா மாத்தி இருக்குமோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த எபிசோட எண்ட்ல நம்ம டேர்டெவில் கிட்ட கிங்பின் பயங்கரமா அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்கும் போதும் நீ எப்படி இருந்தாலும் என்ன கொல்ல மாட்டேங்கிற மாதிரி ரொம்பவே கேஷுவல்ட்டியா சொல்லிருப்பாங்க. சோ அதனால இந்த சீசனோட எண்ட்ல நம்ம டேர்டெவில் கிங்பினை கொன்னுடுவாரோ. ஏன்னா அந்த சீசன் 3யோட ஸ்பாயிலர் இமேஜ் வச்சு தான் நான் சொல்றேன். ஒருவேளை நம்ம டேர்டெவில் கிங்பினை கொன்னு இருக்கணும், இல்லனா நம்ம கேரன் கிங்பினை கொன்னு அந்த பழியை நம்ம டேர்டெவில் ஏத்துக்கிட்டு இருந்துக்கணும். அப்படி இல்லனா வேற யாரையாச்சும் கூட கொன்னு இருக்கலாம். பட் இதுல எது கன்ஃபார்மா நடந்துக்கோன்னு சுத்தமா ஐடியா இல்லங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த செகண்ட் ஆப்ஷன் நடந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அப்படியே நம்ம கவர்னர் கிட்ட தான் வரும். அண்ட் இந்த இடத்துல நம்ம கவர்னரை பார்த்து பேசுறதுக்காக மிஸ்டர் சார்ல்ஸ் வந்திருப்பாரு. அண்ட் அந்த இடத்துல மிஸ்டர் சார்ல்ஸ் பேசுறத பார்த்தா அவருக்கு கவர்னரை முன்னாடி தெரிஞ்ச மாதிரி தான் பேசியிருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல மிஸ்டர் சார்ல்ஸ் எதுக்காக கவர்னரை பார்க்க வந்திருப்பாருன்னா அந்த சிட்டி ஆஃப் ஆல்ல நடந்திருக்கிற பிரச்சனையை முடிக்கிறதுக்காக நம்ம கவர்னரை பார்க்க வந்திருப்பாரு. ஏன்னா கிங்பின் இப்ப மிஸ்டர் சார்ல்ஸோட பேச்சை கேட்கறது இல்ல. அதனாலதான் இப்ப அவர் மேயர் பதவியிலிருந்து சரிக்கிறதுக்காக நம்ம கவர்னரை பார்த்து பேசுறதுக்காக மிஸ்டர் சார்ல்ஸ் வந்திருப்பாரு. சோ எல்லாம் கரெக்டா அமைதிங்க நம்ம ஷீலாவை மேயரா புஷ் பண்றதுக்கு. அண்ட் இப்ப அப்படியே நம்ம டேனியல் அண்ட் பிபி கிட்ட தான் வரும். இங்க டேனியல் அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்து அவனோட பர்த்டேவை ரொம்ப சந்தோஷமாவே செலிப்ரேட் பண்ணிருப்பான். அண்ட் பிபி என்னதான் அந்த பர்த்டே செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணியிருந்தாலும் சைட் கேப்ல நம்ம டேனியல் சொன்ன அந்த ஃபேக்கான நியூஸ் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அதை எலிசன் சொல்லக்கூடியவருக்கு சென்ட் பண்ண வந்திருப்பா. பட் யார் அந்த எலிசன் கேட்டீங்கன்னா அவர் நம்ம பென்யூரிக் அண்ட் கேரன் பேஜ் கூட வேலை பண்ணிட்டு இருந்த ஒரு எடிட்டருங்க. சோ பென்யூரிக் இறந்ததுக்கு அப்புறம் பிபி அவரு கூட சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்காப்ல. பட் இந்த இடத்துல நம்ம டேனியல் சொன்ன நியூஸ் அவ சென்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவன் நம்ம டேனியலோட ரூம்ல இருக்கிற அவனோட சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல அந்த மெசேஜ் எலிசனுக்கு சென்ட் பண்ணாம டெலீட் பண்ணிடுவா. அண்ட் இது நடந்திருக்கும் போது இந்த சைடு நம்ம டேனியல் நம்ம பிபி கிட்ட ஜாவி ஒரு எஸ்டி கார்டை கொடுத்திருப்பால. அதை நம்ம டேனியல் பிபியோட அந்த கிரீன் கோட்ல இருந்து எடுத்து நம்ம பிபி தான் அந்த லீக்கர்ங்கிறதை கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் டேனியல் இந்த மாதிரியான லீக் நீ பண்ணிட்டு இருந்தா அவன் கிட்ட இருந்து என்னால உன்னை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு பிபி நீ யார்கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற முயற்சி பண்றேங்கிற மாதிரி கேட்க அப்ப கரெக்டா நம்ம பக் கால் பண்ணும்போது இவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இவன் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவானுங்கிற மாதிரி சொல்லி நம்ம பிபியை லைட்டா அந்த இடத்துல வார்ன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம டேனியல் பிபி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்ப அங்க இருக்கிற டிவில அந்த சிட்டி ஆஃப் ஆலுக்கு எதிர்க்க நடக்கிற அந்த ப்ரொடெஸ்ட் பத்தி காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ரெசிஸ்டன்ட் ரெபல் சின்னதா ஒரு கேங்ல இருந்து இப்போ ஒரு கூட்டமாவே மாறி இருக்கும். அண்ட் அப்ப நம்ம டேனியல் கிட்ட இருந்து சண்டை போட்டு வந்த நம்ம கேரன் அந்த ரெட் போர்ட்ல அடைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் கிட்ட நம்ம கேரன் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்களே அதை அந்த சிட்டி ஆஃப் ஆலுக்கு எதிர்க்க வச்சு போட்டு காட்ட அந்த கூட்டம் இன்னமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும். சோ அதனால கிங்பின் அங்க இருந்து கிளம்பி அவரோட டஞ்சனுக்கு போயிட்டு அங்க இருந்த பெயிண்டிங்க பார்த்து கம்முன்னு உட்காந்துருவாருங்க. ஆனா அப்பதான் அந்த இடத்துல தலைவன் டேடோட என்ட்ரி பங்கமா இருக்கும். லைக் தலைவனோட ஷேடோ அப்படியே கிங்பினோட ஃபேஸ்ல தெரியும். ஆனா இந்த இடத்துல நம்ம டேடோவில் கிங்பின் கிட்ட வெனசாவை இழந்ததை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்குது. ஆனா நமக்குள்ள இருக்கிற சண்டையை முடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேருமே நியூயார்க் சிட்டி விட்டு வெளியில போய் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ரெண்டு பேருமே ஒருவேளை மீட் பண்ணாம இருந்திருந்தா ஃபாகி வெனசா இவங்க ரெண்டு பேருமே உயிரோடு இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கிங்பினுக்கு வெனசா தன்னாலதான் இறந்து போயிருக்கானுங்கிற விஷயத்தை ஏத்துக்க முடியாம அந்த இடத்துல நம்ம டேடல் விசஸ் கிங்பின் ஆரம்பிக்கும். தக்காளி பங்கமா இருக்குங்க அந்த சண்டை. அதுவும் ஆரம்பத்துல நம்ம கிங்பின் அடிக்கிற எல்லாத்தையுமே நம்ம டேடல் டாச் பண்ணிருப்பாரு. பட் ஒரு இடத்துல நம்ம கிங்பின் கிட்ட மாட்ட தூக்கி போட்டு சொருகிறாருங்க. அதுவும் டேடல் தூக்கி அந்த பெயிண்டிங் மேல வீசும் போது அந்த பெயிண்டிங் கிழிஞ்சிடும். லைக் வெனசாவை முறையா பார்த்த ஞாபகத்தமா தான் கிங்பின் அந்த பெயிண்டிங்கே வச்சிருந்திருப்பாரு. பட் டேடல் அவர் எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சதும் அவர் வெனசாவையும் இழந்துட்டாரு. இப்ப வெனசாவோட ஞாபகத்தமா இருந்தா அந்த பெயிண்டிங் இழந்துட்டாருங்கிறத ரொம்பவே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சண்டையில நம்ம தலைவன் டேர்டெவில் எந்த இடத்துலயுமே கிங்பினை அடிக்க முயற்சி பண்ணிக்கவே மாட்டாரு. பட் கரெக்டா இந்த இடத்துல இருந்து டேர்டெவில் தன்னோட பில்லி கப்ஸை எடுத்து அப்போ ஒரு சண்டை ஆரம்பிக்கும், போட்டு பொளந்து எடுத்துட்டு வருங்க கிங்பினை. அதுவும் கடைசியை விட்டு அந்த கிக்லாம் எக்ஸாக்டா காமிக் அக்யூரேட்டான ஃப்ரேம்ங்க. அடி வாங்கி விழுந்த கிங்பின் எழுந்து இப்ப என்ன அரெஸ்ட் பண்ண போறியா இல்ல என்ன கொல்ல போறியா, அதை நீ கண்டிப்பா பண்ண மாட்டேனுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதான் நான் முன்ன சொன்னல இந்த விஷயம் நம்ம டேர்டெவிலை கொஞ்சமா யோசிக்க வச்சிருக்கோம். பட் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி சிட்டி ஆஃப் ஆலுக்கு தான் வரும். அண்ட் இங்க பக்
பவல் கிட்ட சார்ஜ் எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டதும் பவல் ஏவிடிவை சேர்ந்த ஆலனை அந்த இடத்துல போட்டு தள்ளிடுவான். ஏன்னா அவன் தான் நம்ம டேடலுக்கு உதவி பண்ணிப்பானுங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருப்பால, அதனாலதான். தென் அந்த கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ஆலனை போட்டு தள்ளிட்டாங்கன்ட்டு அங்க இருந்த அந்த ரெசிஸ்டன்ட் ரெபிள் கேங்க மொத்தமா அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு நடுவில் நம்ம கேரன் ஒயிட் டைகரையும் ஜாவியும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க அந்த கலவரத்துல யாரோ ஒருத்தர் நம்ம கேரனோட விக்க கைட்டிட்டு போயிடுவான். அண்ட் அங்கேயே நம்ம ஜாவியை எவனோ ஒருத்தர் மண்டையில அடிச்சிருவான். சோ அதனால கேரன் நம்ம ஒயிட் டைகரை மட்டும் அங்க இருந்து அனுப்பிட்டு நம்ம ஜாவியை எப்படியே காப்பாத்தலாம் தான் பாப்பாங்க. பட் அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களே. சோ அதனால பவல் அந்த இடத்துல நம்ம கேரனை கன் பாயிண்ட்ல பிடிக்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தக்காளி இது ஒரு தரமான எபிசோடுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த எபிசோட்ல தான் சம்பவமே ஆரம்பிச்சிருக்குது. சோ கூடி சீக்கிரத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி யார் போட்டு தள்ள போறாங்கன்ட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட்ல எல்லாத்தையுமே நான் கவர் பண்றதா நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை ஏதாவது நான் மிஸ் பண்ணினா கண்டிப்பா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.